ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் எஸ்கேப் சேனல். மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம புதுசாக ஒரு பிளேயர் கூட புதுசாக இல்லை, எனக்கு வந்து பழசு, உங்களுக்கு வந்து புதுசு. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவான், ஜிஜி பகவான். அது கோஸ்ட் கார்டு அப்படின்றது தான் அவருடைய இது சென்டென்ஸ் ஷார்ட் ஃபார்மில் அப்படி வச்சுருக்காங்க, ஜிஜி பகவான். பகவான் கூட தான் இன்றைக்கி வந்து நம்ம எஸ்கே வந்து ப்ளே பண்ண போகிறாரு. இன்றைக்கி போயிட்டு அவர் அதிகமாக கில் அடிக்கிறாரா இல்லை நம்ம அடிக்கிறோமோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மேட்ச்சில் வந்து முதல்ல போயா அடிக்கிறோமோன்றது தான் விஷயமே. அதுக்கப்புறம் யார் கில் அதிகமாக அடிக்கிறாங்க அப்படின்றது பார்த்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஏரோப்ளேன் உள்ளே வந்துட்டோம். ஆனால் இப்போ வீடியோக்குள்ளே, அதாவது மேப் உள்ளே போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது. ஃபெஸ்டிவல்னால் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க. அவங்க மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுட்டோம். நம்ம மேப்பில் இருக்கிறவங்களுக்கு பால் ஊற்றலாம். நீங்களும் கூட சேர்ந்து ஊற்றுங்க. வாங்க வாங்க வாங்க, யார் யாரெல்லாம் பால் ஊற்றணுமோ எல்லோரும் உள்ளே வந்துடுங்க. எல்லோரும் உள்ளே தான் இருக்காங்க, இருந்தாலும் வாங்க. இன்றைக்கி தரமான செய்கை ஒன்று செஞ்சு விட்டு வந்துடணும். அதாவது பார்த்திங்கன்னா மக்களே, இனிமேல் இதுக்கப்புறம் இது ஒரு 1 வீக்கு வந்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அதான் சொன்னால ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு. ஃபெஸ்டிவல் நடக்கும்போது நான் ஐயா கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஏரியில் அப்படி பண்ணி வச்சு ஏரியாவில் வந்து கிளிகிள்னு கலகல்னு அப்படி குழுன்னு சில்லுன்னு ஐயா வந்து ஏரியாவில் அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு டைம் தானே வந்து ஃபெஸ்டிவல் வருது. அதனால் வந்து கொஞ்சம் ஐயா பிஸியாக இருப்பேன். ஐயாண்ணா நான் தான் எஸ்கே, வேறு யாரும் இல்லை. நமக்கு அந்தளவுக்குலாம் பில்டப் பண்ணுறோம். ஐயானோடனே நீங்கள் வேறு ஐயான்றானே யாருடா அந்த கொய்யா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது நான் தான், வேறு யாரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மேப் உள்ள இறங்கி நம்ம எப்பயும் போல நமக்கு நார்மலாக பெரும்டா மேப்பே வந்துருச்சு. இதில் எனிமி எங்கே இருப்பான், போவான் வருவான், என்ன இழவு ஏது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இதில் வந்து அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, மேலே ஃபேமஸ் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இருங்க அடிக்கும், டேமேஜ் கொடுக்குறோம். டொய் அப்படி இதில் வேறு விட்டு அடிக்கணும். பர்றா அடி, நான் இவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு இருங்க ரிவ்யூ ஆகிறதுக்குள்ள மேலே ரிவ்யூ ஆகிடுவோம். அதையும் டவுன் பண்ணிட்டானோ ஒய்யால. பகவான் தான் பண்ணிருக்காரு. ஐயோ தெரியாமல் பேசிட்டுமே, இருந்தாலும் அவருக்கு தெரியாது. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்தாருன்னா தெரிஞ்சிடும். பரவாயில்ல விடுங்க, தெரியாமல் தான் நான் சொன்னேன். இதில் நிறைய பகவான் அவர் பார்த்துங்க, ஃபஸ்ட்லேயே ஒரு ஓசிக்கில் ஏற்றுட்டாரு. இருந்தாலும் இதில் யார் கில் அடிக்கிறாங்கன்றதும் மேட்ச் தான். போய் அடிக்கிறது அத்தை கட்டம், போய் அடிக்க தான் அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க. போய் அடிக்க தான் மொதல் கட்டம், நான் இல்லைன்னு சொல்ல. இங்கிட்ட எவனும் அடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கில் அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும்ல, அதுக்காக தான். MP40 பார்த்தீங்கன்னா எனக்கு தான் மார்க் வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா MP40 இத்தனை ஐயா கிருட்டு முருட்டுன்னு சுற்றுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக தான் வச்சுட்டு போயிருக்காரு. பூஸ்டப் காட்டுது. ஆனால் எனிமி எங்கே இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்போன்னு நினைக்கிறேன். அதையும் டவுன் பண்ணிட்டேன் நடப்பாங்க. சரி கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஒரு தட்டு 194 வாட்ஸ்அப் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்லேயே வந்து என்ன பண்ணுறது, அவன் டவுன் ஆகாமல் வந்து நம்ம வச்சுருந்தா 194 ஒரு கில்லு கிடச்சிருக்குமே. என்ன பண்ணுறது, நமக்கு கூத்து வச்சது அவள் தான் உடிச்சு சகலை, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு கில் அனவசிக்கில் எடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற வந்து குப்பை குளங்க எல்லாத்தையும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பன்ஸ் நமக்கு நிற்கல கிடையாது. இது குப்பை குளம் இல்லை, இது வந்து தங்கம். அம்புட்டு தங்கங்க. M14 MP40 வந்து தங்கங்க. அவரை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். ஸ்கேர் ஃபுல் லெவலப்பு, MP5 ஃபுல் லெவலப்பு, அப்படி ஒரு டபுள் பேரில் ஒரு MP40. ஆனால் அதில் வந்து சொல்லியிருப்பேன் MP40 பவர் குறைச்சி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மகளை. என்ன பண்ணுறது, நல்லா கிருட்டு இருந்து ஒரு மாதிரி அப்படி எப்படி சொல்கிறது, தையன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அப்படி கத்தக்களி குதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆள் வேறு முன்னாடி ஓடிடுறாரு. நம்ம போய் பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் விளங்கலை. இன்னும் எவனுமே வரல. ஒருவேளை நம்மளை கண்டு எவனும் வந்து பதுங்கிட்டானோ. ஆக்சுவலாக தெரியும், ஒரு சிங்கம் காட்டில் எப்படி சுற்றும், அது இஷ்டத்துக்கு அது மாட்டுக்கு சுற்றும். சிங்கத்தை பார்த்து இங்கே எவனும் அடிச்சிக்கிறோண்ணா. சிங்கத்தை பார்த்து எல்லாம் அங்கே எவ்வளோ ரிவே பண்ணுறேன். அட்றாங்களா, ஐயோ ஸ்கோப் மண்டியில் வச்சு வச்சுருந்துருக்கலாமே, ஒரு கிலோ வந்திருக்கோம். க்ளோவில் உச்சாரா போட்டுருச்சு. திருட்டு தாயோலி. ஐயோ திருட்டு தாயோலி, அந்த வார்த்தை தான் வரும். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதையும் யோசிக்கல. என்னையா நீ வேறு இதோட 2 யோசிக்கல. பரவாயில்ல, இருந்தாலும் நான் அது அந்த பிள்ளை மெடிக்கிட்டு போட்டிருக்கோம். பரவாயில்ல, அது அவரோட கில் தான். வேணாம், நம்ம போய் அபாண்டமாலாம் போய் சுத்தக்கூடாது ஒருத்தர் மேலே. இருந்தாலும் பகவானாச்சே, பகவான். அரே யார் பகவான், இந்த ஆள் மட்டும் 3 கில்லா. ஐயோ நம்ம இன்னும் அங்கே ஒருத்தன் இருக்காங்க, இவனையாச்சும் அடிப்பீங்க. இருங்க நில்ற ஒரு இடத்துல. அப்படி அவ்வளோதான். இங்கே ஒன்று அடிக்கிறாங்க. ஒருத்தனா வாங்கடா, எல்லாம் ரவுண்டு கட்டி அடித்தா நான் எங்கடா போவேன். இப்போ தான் வெற்றிகரமாக ஒரு கில் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கில் எடுக்க போகிறோன்னு தெரில. அங்கிட்ட எவனோ அடித்தான், எவனு தெரில. இந்த வீட்டில் நம்ம புஷ்ஷுன்னு ஒரு இது விடும். ஐயோ இங்கே புஷ்ஷுன்னு போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, பரவாயில்ல விடுங்க. வாழ்க்கையில் சில சறுக்கல் வழுக்கல் எல்லாம் வரதான் செய்யும்.
விழுக்கல்னால் வந்து நம்ம விழுறது தான் வந்து விழுக்கல்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் க்ளோல் போட்டு வச்சுருக்கான். பாருங்க, அங்கே 2 இங்கே 1 எத்தனை போட்டு வச்சுருக்கான். இந்த ஆள் மட்டும் சேஃப்டியாக மேலே ஏற்றார. நம்ம அவருக்கு டீம் வைப்பா எப்பா ஒரு ஸ்குவாடே முடிச்சு விட்டாரா தலைவரை. ஒரு ஸ்குவாட்லாம் முடிச்சு விடல, இருந்தாலும் 4 கிலோ வச்சுருப்பாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தன் டவுனு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் டவுனு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது கடைசியாக ஒருத்தன் வந்துருப்பான். அவரை போய் பூச்சி உதவுதுன்னு வச்சுன்னு இருப்பார் போல் இருக்குது. நம்ம இப்போலாம் இடையில வந்து ஒரு மாதிரி அப்படி தான் வரும், அந்த லோக்கல் பேசுகிற மாதிரி தான் வரும். அதெல்லாம் கண்டுக்கப்படாது. எப்படி தலை சிக்கோனி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து இது வேறு மாதிரி, அது சென்னை பசங்க பேசுறது. நம்ம ரிவோ பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது தங்கமான மனுஷன் அப்படியே அவர் உள்ள இருக்கிற வந்து தங்கமான ஒரு எண்ணத்தை வந்து அப்படியே ரிவே பண்ணி விட்டார். யாருக்கு தெரியும், இந்த டைம் நம்ம ரிவோ பண்ணுவோம், அடுத்த டைம் அவர் ரிவோ பண்ணுவோம் அப்படின்னு. அவர் 4 கிலோ நம்ம 1 கிலோ இருந்தாலும் டேமேஜ் யாருதுன்னு தெரியல. நம்ம ஹெட்ஷாட்டாக அடிப்போமா, அதனால் டேமேஜ் வந்து நமக்கு தான் போகும். நீங்கள் வேணால் பாருங்களேன், போய் அடிக்கும்போது கூட இந்த மேட்ச்சுக்கு போய் அடிக்குமா இல்லைன்னு தெரில, இருந்தாலும் வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அவரோட டீம்மேட்டை விட நம்ம அதிகமாக கில் எடுக்கணும்னு நினச்சாலே அந்த மேட்ச் நமக்கு போயா தான். இங்கே எவனோ இருக்கான், க்ளோமெல்டர் போட்டு விட்டேன், இருக்கானா இல்லைன்னு பார்ப்போம் இருங்க. பயப்படல, ஓடிட்டாங்க. அவன் அப்படியே நம்ம என்ன பண்ணோம், யாருக்கும் தெரியாமல் நம்ம டீம்மேட்டுக்கே தெரியாமல் கெட்டு ஓடி போய் அந்த ஒன்று சுற்றி ஓடி போய் அந்த பிள்ளையை அடிச்சு போடணும், பயப்பிள்ளை அடிச்சு போடணும். எங்கே இருக்கான் அந்த பக்கமாக பார்த்து சுட்டுக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், அவன் திசை திரும்பி இருக்கும்போது அவன் திசையிலே வந்து சதையிலே வந்து திசையோ ஏதோ ஒன்று அடிச்சு போடணும். எப்படியே வெற்றிக்கிறோம், அடிச்சுட்டு 2 கிலோ எடுத்துட்டான். அந்தாலும் எத்தனை கிலோ எடுத்துருக்காருன்னு தெரில, எடுக்கட்டுமே. எவ்வளோ 4 கிலோ தான் இருக்காரு. இங்கிட்ட எவனோ வந்து நம்மளால் அடிக்கிறான் போல் இருக்குது. நம்மளால் அடிக்கிறான்னா என்ன, யாருக்கு எனக்கு பண்ணுறான், எனக்கு தாங்க எய்ம் பண்ணுறான். அவன் குறுக்கால போய் நம்மால் மாட்டிட்டாரு. அதுக்குள்ளே நம்ம ஏறி போய் சட்டு போட்டுன்னு அடிச்சு இவ்வளோ வச்சிட்டாங்க. இருங்க எல்லாத்தையும் போட்டு பக்காவாக போயிட்டு எங்கடா காணவனே, அங்கே இருக்குது பாருங்க, அடிங்க அவனை டிச்கால். 166 46 166 சம்திங் போயிடுச்சு. சம்திங் தான், அவ்வளோதான் போயிருக்கேன், வேறு எதுவும் போகல. ஏங்க நம்ம ஒருத்தரை டவுன் பண்ணால் நம்ம டீம்மேட்டில் ஒருத்தர் டவுன் ஆகிறாங்க. என்னங்க இதை சொல்லி வச்சுட்டு இருந்தாலும் இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிற பாருங்க. அவ்வளோ சொல்லுங்க. அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் உட்காந்ததுக்காக உங்களை இதை எஸ்கே வந்து தண்டித்து விட்டார். கோடாலி எடுத்து வச்சு கத்தி எடுத்து உங்களை சட்டார் என்று கழுத்தில் வெட்டி விட்டு பிறகு உங்கள் டீம்மேட்டுக்கு ஆப்படிக்க சென்று விட்டார் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து க்ளோல் போட்டு வச்சுருக்கான். இப்போ அவன் ஆஃப்லைன் போனதை பார்த்துட்டு அவன் டீம்மேட்டு கடுப்பில் வந்து ரிப்போர்ட் அடிச்சுப்பான். அந்த ரிப்போர்ட் அடிக்கிறது பதிலாக நம்ம அங்கே எவனோ ஓடுறாங்க, அவனை வந்து எப்படி சொல்கிறது, அதில் அந்த தாயாளி விட்டுருங்க, அவன் போட்டோம். அந்த எப்படி சொல்கிறது, ஆஃப்லைன் போன பிளேயர்லாம் டீம்மேட்டு இந்த நாய் மட்டும் வந்து எப்படி சொல்கிறது, இவனை நானே நீடு போட்டு சாவடிக்கிற மாதிரினா வந்து சாவடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ்லாம் கொண்டு வந்தோம்னா, அதாவது அப்டேட்லாம் கொண்டு வந்தோம்னா என் டீம்மேட்லாம் நான் நிறைய பேர்த்து சாவடிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரிபிள் லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி போய்ட்டு வரும். அதுவும் எனிமி ஒரு டேபிள் தான், அப்பா போடு நம்ம கன்று வந்து என்ன ஒரு ராசினே தெரில. M14 வந்து ஃபுல் லெவலப்பு. ஆக்சுவலாக நான் திங்க் பண்ணேன், எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம், அது M14 ஃபுல் லெவலப் வரும்னு நான் வேண்டுனேன், வந்துருச்சு. அது வேண்டதுக்கு முக்கிய காரணம் வேறு, பகவான் வேறு நம்ம கூடியாக இருக்காரா. அரே பகவான் இன்னொரு கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி நிறைவேற்றிட்டார். அவரால் வரல, நம்ம போட்ட ட்ராப்னால நமக்கு லக் இருக்குது மக்களே. லக் இருந்தால் பக்குன்னு போய்ச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் எவன் வரானா, 4 கிலோ இருந்தாலும் 5 கிலோ 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்காரு. இருந்தாலும் 1 கிலோ இருந்தாலும் ஓசி கிலோ எடுத்துருக்காரு, அது ஞாபகம் வச்சுருந்தோம், புரியுதுங்களா. நீங்கள் வந்து இங்கே ஒருத்தி ஓட்டியார பாருங்க, இங்கே 1 கிலோவில் வச்சுட்டு இது வேறு எங்கே எட்டிப்பார் மாமா, எட்டிப்பாரு அப்படி இல்லை. ஐயோ ஏறலைங்க, டவுன் பண்ணிட்டாங்க. அவன் 3 நம்பர். நான் எதுக்குடா 2 கிலோவில் வேஸ்ட் பண்ணி அந்த புள்ளையை மேலே ஏறி அடிக்கலான்னு பார்த்தேன். அவன் டவுன் பண்ணி லூட் பாக்ஸ் விட்டு, அது என்ன பாக்ஸ்னே தெரில இது வரைக்கும். அது லெவல் 1 பாக்ஸ் லெவல் 2 பாக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அது என்ன அவ்வளோதான், அதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன்ல, நம்ம டீமில் நம்ம வந்து அதாவது நான் டவுன் பண்ணாலும் சரி, இல்லை மற்ற எவனிச்சு டவுன் பண்ணாலும் சரி, இந்த நாய் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்குவாடை விட்டு அவ்வளோ தூரம் போய் அடி வாங்கி சாகுது, நான் தெரியாமல் கேட்குறேன். நீ ரேண்டம் பிளேயராக வந்தியா, தமிழ் பிளேயர்லாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அங்கே ஒருத்தன் வராமறேங்க. ஆனால் நீ தமிழ் பிளேயரை விட்டுட்டு ஐயோ அந்த ஒன்று எட்டி பார்க்குறாங்க. நம்ம டீம்மேட் பகவான் இருக்காரு. பகவான் ஏறுங்க பகவான். இன்னும் இந்த வேக்கம் ஏறுற நம்ம இருங்க, இங்கேருந்து ஒரு நீடை குக் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறும். போட்டு 28 தான் போனது. இங்கே எங்கடா வளைச்சி அடிக்கிறீங்க, ஒருத்தண்டா வாயிலாம் பூச்சிடறேன், என்ன அடிக்கிறீங்க. அப்புறம் என் டீம்மேட் அடிச்சுக்கிட்டே இருக்கானு. பவர் போயிடுச்சு பகவானுக்கு, பவர் யூஸ் பண்ண முடியாது. அங்கிட்ட அவனை ஓடுறான், அவன் அடிக்கான் 29 39 இது 49 ஏதோ போணுச்சு. சுற்றி அடிக்கிறானோ வச்சு போடு கிருட்டு பாருங்க. இதில் ஒரு ஓசிக்கல, இதை வேறு பார்த்துக்குங்க. இப்போ மொத்தம் எத்தனை கிலோ, நம்ம ஏற்கனவே 4 கிலோ அடிச்சிருக்கோம், அது ஒரு 2 கிலோ ஓசிக்கல. எவ்வளோ கிலோ போயிடுச்சு. இப்போ பரவாயில்ல விடுங்க. டேமேஜ் நம்மள்ட்ட இருக்கும், கடைசியில் நம்ம காட்டும், பார்த்துக்கலாம் யார் வந்து டேமேஜ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓசிக்கல் 2 போயிருக்குல்ல. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவனுக்கு இப்போ பரவாயில்ல விடுங்க, நம்ம டீம் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கெலாம் இதாக எப்படி இருந்தாலும் உள்ளே வலிக்குதே. 2 கிலோவில் தான் இருக்குது. அதுக்குள்ளே இருங்கடா உடைக்காதுக்கடா, க்ளோவாலே இல்லாத டைப் போட்டு வேறு உடச்சிட்டு இருக்கீங்க.
வாடி இந்தாண்ட வடிக்குது விட்டா நீ தாண்ட தானே வந்தாங்க வா 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 ஏறுமா இல்லை சொய்ங்க அவள் தான் முடிச்சு போச்சு டவுனு டீம்மேட் இருக்கான்னு அங்கே அடிச்சாட்டில் பின்னாடி ஒருத்தர் ஓடுறான் ஓடுறாங்க அவன் மாட்டுக்கு அடிச்சு அடியில் எங்கே ஓடுறேன் நில்லு வரேன் டொய் முடிஞ்சு போச்சு டீம் ஒர்க் பேர் நான் அவர் மட்டும் தான் டீம் காலி பண்ணுவாரா நம்மளாம் ஸ்குவாடு மேலே ஏறி ஸ்குவாடு மேலே அடிப்போம் ஸ்குவாடு மேலே ஏறிக்கும் ஆமாம் ஸ்குவாடு மேலே ஏறி ஸ்குவாடே அடிப்போம் ஸ்குவாடே அடிச்சிட்டோம் வேறு என்ன ஏதோ ஒன்று இது மேலே எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஸ்குவாடுன்னா அப்படியே ஒரு மாதிரி போயிடுது டியூட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வாயில் வந்து இதாகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல ஓடியாங்க எல்லாம் ஓடியாங்க நான் முன்னாடி போய் நீங்கள் எல்லாம் கில்லு நீங்களே அடிக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ 2 கிலோ 6 கிலோ 4 2 6 ஃபர்ஸ்ட்லேயே ஒரு 2 கிலோ ஓசிக்கில் போச்சு அது 1 8 அதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க இருந்தாலும் நமக்கு 6 கிலோ தான் இங்கே தான் அந்த நாயை சேர்த்துச்சு அங்கேருந்து பொறிக்கிட்டு இதை வச்சு தேவையெல்லாம் தூக்கி வெளியே கிடச்சிட்டு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க போருக்கு போடலாம் அப்படின்ற போருக்கு ஆல்ரெடி நம்ம உள்ளே வந்தாச்சு போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் என்ன எனக்கு இன்னமும் அந்த 2 கிலோ விட்டது மனசு கேட்கல இருந்தாலும் பரவாயில்ல இப்படி எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தன் வரான் பாருங்க ஓடி போய் 2 பேர் ஓடுறானோ அதில் நம்ம ஒருத்தனே வச்சு ஏற்றி ஆகணும் நில்லுப்பா இருப்பா தாண்டாத நீயும் டொய் ஆமாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு டீம்மேட் வேறு அடிக்கிறான் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு இன்னொரு ரவுண்டு வந்து மாட்டினானா அவன் டீம்மேட்டே அடிப்பான் அவனே அடிப்பான் ஆக்சுவலாக இறங்கி அவன் அங்கே அடிச்சிருக்கலாம் அவன் டீம்மேட் வேறு ஷார்ட் கன்னில் டொட்டுன்னு சுடுவான் எதுக்கு அது நம்ம வந்து அவன் அவ்வளோ வெறி கொண்டு அந்த கண்ணை ஐத்து பிடிப்பான் டபுள் பேர்லேயே 2 ஐத்தோணுவா புரியுதுங்களா ஃபைனல் ஃபைட் ஆக்சுவலாக கடைசியில் எப்படியா வந்து 10 பேர் அதுக்குள்ளே 13 பேரா டேய் எதுக்குடா நாங்கள் மாஞ்சிக்கிட்டு அடின்னு அடிக்கிறோம் நீங்கள் டக்குன்னு ரிவே பண்ணுறீங்க இந்த ரீகால் மிஷினை வச்சுட்டு ஹார்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு வாட்டி வதைக்கிறீங்களாடா இங்கே இருக்குது இந்த பிள்ளை சொல்லுங்க டொயின் எல்லாத்தையும் விட்டுட்டு பஸ்ஸுன்னு விட்டுட்டு 45 அப்படின்னு போட்டேன் 30 டவுனு அவ்வளோதான் இப்போ ஏறா இப்போ பாருங்கள் சோலோ கிங் கூட அப்படி எப்படி அனல் பறக்கிற ஆட்டத்தை அங்கே ட்ராப்புக்கிட்டே அனல் பறக்கிற இடத்துல இப்போ நம்ம எப்படி சொல்கிறது தீ இன்னும் அதிகமாக பிடிச்சதுன்னா காடு பற்றிக்கிட்டே எரியும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒருத்தன் இருக்கேன் கில்ல கூட கன்ஃபார்ம் பண்ண விட மாட்டோம் அந்த அடி அடிக்கிறான் ஐயோ என்ன தான் பண்ணுறது இப்போ 7 கிலோ அடிச்சிருக்குமா அங்கே ஒரு 4 2 7 1 6 7 கிலோ அடிச்சிருக்கோம் போதும் பகவான் எத்தனை கிலோ வச்சுக்கான்னு தெரியல அந்த வேறு அந்த எத்தனை கிலோ வச்சிருந்தாலுண்ணா என்னோட 2 கிலோ இருக்குல்ல அந்த ஆள்கிட்ட அது பார்த்துக்கலாம் அவர் அடித்தாரா இல்லை 1 கிலோ தான் அவர் அடித்தார் இன்னொரு கிலோ யார் அடித்தாங்கன்னு தெரில அடிச்சு அடியில் எப்படி சொல்கிறது டிராக்டர் முடிச்சு அதை வந்து சோலாக்கி மட்டும்தான் வேடிக்கை போகிறாரு அது இந்த டைலாக் வந்து வேறு ஒரு இதில் வரும் ஐயா இதை சிங்க் பண்ணி மாற்றிட்டாங்க பாருங்க டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறேன் ஒன்றுமே வழங்க மாட்டேது இந்த ஆள் வேறு கார் எடுத்துகிட்டு வந்து முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நம்மளையும் இது பண்ணிக்கிட்டு எங்கே வண்டி எடுக்கிறாங்க வண்டியை சுட்டுட்டு அவன் இந்த சைடு தான் இறங்கி அவன் இருங்க சுடுங்க ஓடிட்டாங்க பாருங்க இவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் ஏன்டா என் வாய்த்தத்தில் வாய் கொட்டிக்கிறீங்க நல்லா இருப்பீங்களா அவனே அடித்து சாவடிச்சிட்டாங்க எப்படியும் வெற்றி போய் அடிச்சிட்டோம் பாய் மக்களே.